இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல நம்ம வந்துட்டு 2 கம்பெனி இல்ல 3 கம்பெனில வந்து வொர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோ அத வந்து எப்படி நம்ம மெர்ஜ் பண்றது அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து நம்ம பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறோம் ஓல்டு கம்பெனில இருந்து பிரசன்ட் கம்பெனிக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து வியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்றதுல இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணி எடுத்துட்டாங்க. செகண்ட் கம்பெனியில் 1 டே தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மெர்ஜ் பண்ணல. தேர்ட் கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒர்க் பண்ணி ரிலீவும் ஆயிட்டாங்க. நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுறீங்க அப்படின்னா ஸோ இதே தப்பை நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுறதுக்கு முன்னாடியே இவங்க அடுத்த கம்பெனிலையும் வந்து ரிலீவ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ரிலீவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கம்பெனி வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்க மாட்டாங்க. எப்போவுமே நீங்கள் வந்து 2 கம்பெனியில் 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனியில் ஒர்க்கிங்கில் இருக்கும்போதே நீங்கள் இந்த பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கம்பெனியில் சொல்லி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்க சொல்ல முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரிலீவ் ஆகி இது மாதிரி டேட் ஆஃப் எண்ட் வந்து போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கம்பெனியில் போயிட்டு இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறது. ஸோ இந்த 1 டேல ஒர்க் பண்ண கம்பெனி வந்து மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் இல்லை ரிஜெக்டடும் ஆகலாம். ஏன்னா 1 டேல ஒர்க் பண்ணி அன்னைக்கு வந்து ரிலீவ் ஆன மாதிரி இருக்குது. இருந்தாலும் இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மெம்பர் ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து காப்பி கொடுக்குறேன். காப்பி கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு 1 மெம்பர் 1 இபிஎஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கம்பெனியை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட போறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கம்பெனி அண்ட் ப்ரெசென்ட் கம்பெனி அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குல்ல. இதில் ப்ரீவியஸ் கம்பெனி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனியை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுறீங்களோ அந்த கம்பெனிக்கு ரிக்வெஸ்ட் போகும். இது ப்ரெசென்ட் கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுறீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனிக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் போகும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் எம்ப்ளாயரே வந்து போடுங்க. லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் தான் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக பண்ணுவாங்க. அதனால அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண மெம்பர் ஐடியை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே காப்பி பண்ண மெம்பர் ஐடியை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து கெட் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட டீடைல் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அடுத்தது அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிரும். இப்போ நான் வந்து என்னோட ஓடிபி என்டர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆதார் ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததுமே பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து சக்ஸஸ் ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு உங்களுக்கு இது மாதிரி விழும். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் கிளைமோட ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. ஸோ இதோட வந்து உங்களோட வேலை வந்து முடிஞ்சிடாது. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பிரிண்டபிள் ஃபார்ம் 13 அப்படின்னு இருக்கும். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் அட்டஸ்டேட் ஒன்று போட்டு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் எம்ப்ளாயர் கிட்ட வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ரெசென்ட் கம்பெனியை சூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லாஸ்ட் எம்ப்ளாயர் லாஸ்ட்டாக எந்த மெம்பர் ஐடி வந்து ஷோ ஆகுதோ இப்போ கரண்டில் ஒர்க் பண்ண மெம்பர் ஐடி தான் வந்து லாஸ்ட் மெம்பர் ஐடியாக ஷோ ஆகும். ஸோ அந்த கம்பெனியில் கொண்டு போயிட்டு இந்த பிரிண்டபிள் ஃபார்மை வந்துட்டு ஒரு சைன் போட்டு கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரீவியஸ் எம்ப்ளாயரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த கம்பெனிக்கு கொண்டு இந்த ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு அங்கே கொண்டு கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இதை வந்து பார்த்துட்டு சரி இவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட்டுக்கு அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ பிஎஃப் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீடைல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறமா அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட அமௌண்ட் வந்து ஒரு மெம்பர் ஐடியிலேருந்து இன்னொரு மெம்பர் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.